சீக்கிய சமயத்தை உருவாக்கிய குருநானக் செய்த ஒரு அற்புதத்தை பத்தி பார்க்கலாம். அவர் தனது சீடனுடன் பயணம் செய்து கொண்டிருந்தார். இரவு நேரம் வந்ததால் அவர்களுக்கு தங்குமிடம் தேவைப்பட்டது. அவரது சீடன் அது பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தான். இங்க சஜ்ஜன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் உங்க குருவோட மிகப்பெரிய பக்தர். அவர் தங்குமிடம் வச்சு நடத்துறார். அங்க போங்க என்று ஒருவன் சொன்னான். அவன் காட்டிய வழியில் சென்று இருவரும் அந்த இடத்திற்கு வந்தார்கள். நனக்கை பார்த்த தஜ்ஜனுக்கு பேச்சே வரவில்லை. அவன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். திடீரென்று நனக் தத்துவம் சொல்லத் தொடங்கினார். அது ஏன் என்று சீடனுக்கு புரியவில்லை. அவர் சொன்ன தத்துவங்களை நான் சொல்றேன். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை வெளியருந்து பார்க்கும்போது அழகா இருக்கும். உள்ள போய் பார்த்தா துர்நாற்றம் அடிக்கும். மக்களோட சாட்சியை விட மனசாட்சி பெரியது. திருடின தங்கம் திருடன் வீட்ல தங்காம தவிடு போல கரையும். இதை கேட்ட தஜ்ஜன் எழுந்து வெளியே ஓடினான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அவன் ஒரு பக்திமான் அல்ல, அவன் ஒரு திருடன். வழிப்போக்கர்களை தனது இடத்தில் தங்க வைத்து அவர்களிடம் கொள்ளையடிப்பது அவனது தொழில். அதற்காக அவன் மற்ற திருடர்களுடன் கூட்டணி வைத்திருந்தான். நனக்கும் அவரது சீடனும் அன்று அவனது குறியாக இருந்தார்கள். நான் பேசும்போது அவனோட மனசாட்சியும் பேச துவங்கியது. அவனால் அதை தாங்க முடியவில்லை. மறுநாள் நனக் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தார். தஜ்ஜன் அங்கே இல்லை. அவரது சீடன் அவனை பற்றி கேட்டான். நான் அவனுக்கு தரவேண்டிய மரியாதையை தருவேன் என்று அவர் சொன்னார். தஜ்ஜனை கம்பில் கட்டி வைத்து அடித்துக் கொண்டிருந்தார்கள். அவன் அடிவாங்கி முடித்ததும் இன்னொரு வீட்டுக்குப் போனான். அங்கேயும் அவனை அடித்தார்கள். அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. யாரிடமெல்லாம் அவன் திருடினானோ அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். அவமானத்தை சகித்துக் கொண்டான். மனம் திரும்பினான். நானக் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினர். தனது ஆன்மீக பணியை அவனிடம் ஒப்படைத்தார். தற்போது அவனது வீடு ஒரு சீக்கிய புனித தலமாக உள்ளது. அவன் ஒரு புனிதனாக மாறிவிட்டான்.